தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கு. தாவீதின் திறவுகோல் என்றால் என்ன? தாவீதுக்கு முன்னாடி ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சு ஒரு 3000 வருஷம் இருக்கு. அதாவது நான் சொல்றது ஆதாம்ல இருந்து, அந்த காலத்திலிருந்து ஆண்டவர் எதையுமே சொல்லாம இந்த இடத்துல சொல்லும் போது சொல்ற ஒரு வார்த்தை தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாம். அப்ப தாவீது ஏதோ ஒரு திறவுகோலை வைத்திருந்திருக்கிறார். அந்த திறவுகோல் வழியாக ஏதோ ஒன்று திறப்பது. ஏன்னா திறவுகோல்னா கீ நமக்கு தெரியும், அவர் எதையோ ஒன்று ஓபன் பண்ணணும். ஒரு டோருக்கான ஓபன் அதுதான், அதுக்கான கீ அவர் வச்சிருந்திருக்கிறார். தாவீதின் திறவுகோல், அந்த கீயை வச்சிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாவீதினுடைய கீ என்றால் என்ன? இந்த தாவீதுடைய கீயை குறித்து அல்லது திறவுகோலை குறித்து படித்துக் கொண்டிருந்து அல்லது இதை குறித்த கமெண்ட்ரிஸை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, சில வேத வல்லுநர்கள் ஏதாவது எழுதியிருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தபோது அநேகர் இதை குறித்து எழுதும் போது இட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு தான் எழுதினாங்க. அதாவது தாவீதினுடைய ஒரு அதிகாரம், தாவீதினுடைய காரியங்கள் உலகத்துக்குள்ளே முதலாக வருகிறது, அந்த தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு வந்து உட்காருகிறார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை எழுதியிருந்தார்கள். இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த வசனத்துக்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தினார். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஏசாயா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எலியாக்கிம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவனை குறித்தும் வேதம் சொல்கிறது, தாவீதின் திறவுகோலை நான் அவனுக்கு தருவேன். இதே சேம் வசனம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனுமாய் இருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப நிறைய பேர் அதுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது இயேசு பத்தின தீர்க்க தரிசன முன்னுரைப்பு இல்ல, அந்த இடத்துல தெளிவாவே எலியாக்கிம் பத்தி தான் எழுதியிருக்கு. திறவுகோல் என்பது வெறும் அத்தாரிட்டியான்னு பார்த்தா அந்த இடத்துல அத்தாரிட்டி இல்ல. அதாவது எலியாக்கிம் கையில அது அத்தாரிட்டியாக இல்ல. எலியாக்கிம் கையில இருக்கிறது வந்து வேற விஷயம். அங்க வந்து எசேக்கியா ராஜா இருக்கிறார். எசேக்கியா ராஜா கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இவர் இருக்கிறார், விசாரிப்புக்காரனாக. அப்படி இருக்கும் பட்சத்துல அது அத்தாரிட்டியாக இருக்குமா அப்படி என்று சொல்லி ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப இதோடைய முழு தியானத்தையும் நாம் இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வேத பாடத்தை போல இருக்கும். நீங்க ஏற்கனவே நம்ம வேத பாடம் தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதை தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க போறோம். அப்ப அந்த தாவீது கிட்ட ஆரம்பிச்சு நடுவுல வேற யாருக்கிட்டயுமே இல்ல, எலியாக்கிம் கையில போய் எலியாக்கிம் கையில போயிட்டு அங்கிருந்து நேரா இயேசு கையில வருது. அப்ப இந்த திறவுகோலுக்கு உண்டான ஹிஸ்டரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அதை குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தாவீதின் திறவுகோல்னா என்ன, எதை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லது புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிற வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை அங்க வச்சு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எதை வச்சு ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இந்த 3 பேரை பத்தி மட்டும் தான் அங்க கொடுத்திருக்கு. ஆபிரகாமை பத்தி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வம்ச வரலாறு பார்க்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த டோட்டல் ஹிஸ்டரியை 3 பேர்ல முடிக்கிறாங்க. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. ஏன்னா அந்த நடுவுல யாருமே வரல பாருங்க. அதாவது நடுவுல வந்துட்டு மிக முக்கியமாக நமக்கு வந்து யாக்கோபினுடைய அந்த 12 கோத்திரங்களோ அதற்கு பிறகு வந்த யாருமே வராம இங்கிருந்து ஆபிரகாம்ல இருந்து தாவீது, தாவீதுல இருந்து இயேசு, இத வந்து 14 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். உண்மையிலே இந்த 3 பேருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 3 பேரும் ஒரு இடத்துல ஒரு பேர்ல ஒன்றுபடுறாங்க. இந்த 3 பேரும் மத்த எந்த யாருமே அந்த ஒரு பேர்ல அந்த சென்டர் பாயிண்ட்க்கு வரல. அந்த ஒரு பேர்ல மட்டும் இவங்க 3 பேரும் ஜாயின் ஆகுறாங்க. எந்த பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மெல்கிசேதேக்குங்கிற பேர்ல தான் ஜாயின் ஆகுறாங்க. அதாவது மெல்கிசேதேக்கு என்கிற சாலோமின் ராஜா, இவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு, அப்பமும் ரசமும் கொடுக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ நித்திய ஆசாரியரா இருக்கிறீர்னு தாவீது எழுதுறாரு. அதோட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ ஆசாரியரா இருக்கிறீர்னு எபிரேயர் புத்தகம் சொல்லுது. இந்த 3 பேருமே இந்த ஒரு பேர்ல தான் லிங்க் ஆகுறாங்க. மத்தபடி எல்லாரும் லிங்க் ஆகுறாங்க. ஆனா அந்த ஒரு பேர்ல தான் இந்த 3 பேரும் லிங்க் ஆகுறாங்க. மத்த யாருக்கிட்டயுமே இந்த மெல்கிசேதேக்குங்கிற பேரே வரல. அப்ப இந்த மெல்கிசேதேக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம், அவர் ஆரோனின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக இராமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்னா என்ன? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிற 2 முக்கியமான காரியம். ஒன்று, வம்ச வரலாறு இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது, அவரை குறித்து சொல்லும்போது அவர் ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிறார். அதாவது மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆசாரியராகவும் இருக்கிறார், ராஜாவும் இருக்கிறார். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப ஆரோனை குறித்து பார்க்கும்போது அது வந்து ஆரோனின் முறைமைனா என்னன்னா, அது ஒன்லி ஆசாரியத்துவம் மட்டும்தான், அதுல ராஜ்யபாரம் வராது. ராஜ்யபாரம் வேறு, மெல்கிசேதேக்கின் முறைமையின் வேறு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் படிதான் ராஜாவும் ஆசாரியனுமாய் இயேசு கிறிஸ்து வந்து ஆளுகை செய்யணும். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். இந்த முறைமையை பூமியில ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா, தாவீது தான் ஸ்டார்ட் பண்ணணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியனுமாய் யார் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது யாருன்னா தாவீது தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தாவீதை வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. அந்த ராஜா வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றதான ஒரு காரியம், அவர்கள் சாமுவேல்ட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். இப்போ அவங்களுக்கு சவுல் ராஜாவாக கொடுக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆசாரியராக சாமுவேல் இருக்கிறார், சவுல் ராஜாவாக இருக்கிறார். இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம்
9வது வசனம். அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அப்படின்னு இருக்கு. சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிக்கிற போது சாமுவேல் வந்துட்டார். இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஏன் அவர் சமாதான பலி செலுத்துறதுக்குள்ள சாமுவேல் வந்துட்டாரு, ஏன் சர்வாங்க தகன பலி மாத்திரம் செலுத்துறாருங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம ஏன்னு சொன்னா, சர்வாங்க தகன பலி என்பது சர்வாங்கமா தன்னை பலியாக செலுத்தக்கூடியது. அது ஆசாரியத்துவத்துல இயேசு கிறிஸ்து தன்னை தானே பலியாக சர்வாங்க பலியாக செலுத்தினார். சமாதான பலிங்கிறது அதுக்கப்புறம் அவர் செய்ய போற 1000 வருஷ அரசாட்சி, ராஜரீகம், இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல வருது. இதை பத்தின விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். இப்ப இயேசு கிறிஸ்து தான் அங்க வந்து தாவீதும் இயேசு கிறிஸ்து தான் முன்னோட்டமா இருக்கணும். இப்போ சவுல் வந்து அங்க வந்து பலியை செலுத்திட்டார். செலுத்தின உடனே சாமுவேல் சொல்ற காரியம் மதியீனமாய் செய்தீர். அவர் சொல்ற வார்த்தை 13வது வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் அப்படிங்கிறார். ஏன்? நீர் எப்படி பலி செலுத்தலாம், நீர் பலி செலுத்தக்கூடாது. சவுல் பலி செலுத்திட்டாரு, அதனால அவருடைய ராஜ்யபாரம் போயிருச்சு. அந்த இடத்துல வசனம் சொல்ற வார்த்தையை பாருங்க, 14வது வசனம், இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் அப்படின்னு. ராஜ்யபாரம் போயிருச்சு. இது எப்ப நடந்த சம்பவம் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க அந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1வது வசனத்துல சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று அப்படின்னு இருக்கு. 1 வருஷத்துல தான் இது நடக்குது. ஆனா சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார். அதாவது சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2வது வருஷத்துல இது நடக்குது. ஆனா வசனம் சொல்லுது, தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தாவீது ராஜாவாகிற போது 30 வயதாக இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுல் ராஜ்யபாரம் பண்ணி இந்த தப்பு நடந்த பிறகு 38 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார். அந்த 38 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தாவீது ராஜாவாகிறார். ஆனா இந்த காரியம் நடக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார்னு இருக்கு. கட்டளை இட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டளை இட்டுட்டார். இந்த ஆர்டர் வந்துருச்சு அப்பயே. இன்னும் தாவீது பிறக்கல, 8 வருஷம் கழிச்சு தான் தாவீது பிறக்க போறார். அதனாலதான் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும். வேற ஒருத்தரை பத்தி அங்க ராஜானே இருக்காது. மத்த அத்தனை பேரையும் சாலமோன், ரெகபியாம் இப்படிதான் வருமே ஒழிய சாலமோன் ராஜாவை பெற்றான்னு இருக்காது. ஆனா தாவீதை மட்டும் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தாவீது மட்டும் பிறக்கும் போது ராஜா கிடையாது உலக பிரகாரமாக. அதுக்கு பிறகு பிறந்த எல்லாருமே ராஜாவா தான் பிறந்தாங்க. சாலமோன், ரெகபியாம் எல்லாருமே ராஜாவாக தான் பிறந்தாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல மட்டும் தாவீது ராஜாவை பெற்றான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது டிசைன்டு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராஜாவாக பிறக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். அதனால அவனை ராஜாவாக பிறக்க வைக்கணும். ஆனா அவன் ராஜ்ய குலத்துல இல்ல, அவனை கொண்டு போய் ஒரு ஏழையின் வீட்டுல 8வது மகனாக ஆடு மேய்க்கிறவனாக. இதே தான் இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாகத்தான் பிறந்தார். அவர் ப்ரீ பிளான்டு. அவர் ராஜா தான். பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆனா பிறந்தது எங்க? ஒரு தச்சன் வீட்டுல, ஒரு ஏழை வீட்டுல. புறா குஞ்சு தான் பலி கொடுத்தாங்க இயேசுக்காக. அப்பனா ஒரு ஏழையின் வீட்டுல பிறக்கிறாரு. எப்படி பிறக்கிறாரு? ஒரு தச்சனின் மகனாக பிறக்கிறார். the same டிசைன், ஒரே டிசைன். அப்ப அந்த தாவீது தான் வரப்போகிற மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ராஜ்யபாரம், இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமா இருக்கணும். அந்த ராஜ்யபாரத்தினுடைய ஓபன், அதோட உலகத்தில் அந்த ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? அந்த ஆரம்பிக்கிற திறவுகள் யாருகிட்ட இருக்குதுன்னா தாவீது கிட்ட இருக்குது. தாவீது தான் அதை ஓபன் பண்ணி வைக்கணும். அதுல பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது ஒருத்தர் மட்டும் தாங்க ராஜாவாவும் ஆசாரியராவும் இருந்து பலி செலுத்துவார். அந்த பலியை கர்த்தர் அக்செப்ட் பண்ணி கொள்வார். நீங்க வாசிச்சீங்கன்னா 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது 17வது வசனம், இது ரெண்டுலயும் நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது பலி செலுத்தினான்னு இருக்கும். அந்த 16வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஏற்கனவே ஒரு தடவை இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு வரும்போது ஏபோத்தை தரித்திருந்தான் இருக்கும். இந்த ஏபோத்துங்கிறது ஆசாரியர்கள் தரித்துக் கொள்ளக்கூடியது. ஏபோத்தை தரித்திருந்தான். ஏபோத்தை தரிச்சிட்டு உள்ள வராரு. இவர் ராஜா தான், ஆனா அவர் எப்படி வராரு? ஆசாரிய ட்ரெஸ்ல வராரு. இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல வந்தது, கழுதையும் ஆட்டுக்குட்டியும் நம்ம இதை பார்த்திருக்கிறோம். அப்ப உள்ளே நுழைகிறாரு. இப்ப அவர் ராஜாவும் ஆசாரியனுமாய் உள்ளே நுழைகிறார். 17வது வசனத்துல தாவீது பலி செலுத்தினான். சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும். இந்த 2 பலியில ஒன்னு செலுத்தும் போதுதான் சவுல் நிறுத்திட்டார். 2வது பலி செலுத்த உடல, அதுக்குள்ளே சாமுவேல் உள்ள வந்துட்டார். அதான் சொன்ன, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு. இங்க 2 பலியும் தாவீது செலுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ள வந்துருச்சு. ஆசாரியரும் ராஜாவுமாக உள்ளே நுழைஞ்சிட்டார். நம்ம ஏன் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த திறவுகோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இப்ப தாவீது திறந்த இந்த கோல், இதுதான் திறவுகோல். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ள வந்துருச்சு. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் படிதான் நித்திய ஆசாரியரா இயேசு வரணும். அவர் இங்க ஆசாரியத்துவம் செய்யணும், ராஜாவா இருக்கணும். இப்போ நீங்க பரலோகத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன், இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி.
அப்படிதான் இருக்கு வசனத்துல 5ஆம் அதிகாரம் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி வசனம் சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டி சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இருந்தது. அது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியும் இருக்கும், சிங்காசனத்துல ராஜாவும் உட்கார்ந்து இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்கும். இதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமை தான் இப்ப இயேசு சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இதுவரைக்கும் செய்யப்பட்டு இருக்க ராஜ்யபாரம் எப்படிப்பட்டது? ஆரோனின் முறைமையும் உலக பிரகாரமான ராஜாக்கள் இருப்பாங்க. ராஜ்யபாரம் வேறு, ஆசாரியத்துவம் வேறு, தனித்தனியா இருந்துட்டே இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ராஜ்யபார முறைமை ஒன்று இருக்குது. அந்த முறைமையின்படி தான் பரலோகத்தில் இருக்கு. அந்த பரலோகத்தினுடைய திறவுகோல் பூமியில திறக்கணும். அந்த திறவுகோலை தான் தாவீது செய்கிறார். இந்த திறவுகோல் தாவீது கிட்ட கொடுக்கப்படுது. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தாவீது தன்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்களை நியமித்தான். 24 கோத்திரத்துல 24 பேரை கொண்டு அந்த வச்சிருப்பாரு. இந்த 24 பேர் இருக்கக்கூடியதான இந்த அமைப்பு வேற எங்கேயுமே இருக்காது. சவுல் ராஜ்யபாரத்திலும் இருக்காது, சாலமோன் ராஜ்யபாரத்திலும் இருக்காது. எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா? இந்த 24 மூப்பர்கள் எங்க இருப்பாங்கடா? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 24 மூப்பர்கள் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தார்கள் இருக்கும். இந்த ராஜ்யபாரத்தினுடைய அந்த டிசைன் அப்படியே தாவீதுக்கு காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் அப்படியே இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவன் இந்த சிங்காசனத்தில் வந்து உட்கார்கிறார். இந்த சிங்காசனத்தில் கிறிஸ்து வந்து உட்கார போகிறார். அதாவது தான் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர். கரெக்டா வந்து சேரும். அந்த 24 மூப்பர்களை வச்சிருப்பாங்க. இந்த இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதோடைய பிறப்புல இருந்து முடிவு வரைக்கும் அப்படியே கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இருக்கும். இப்போ தாவீது வந்து தேவாலயம் கட்ட சொல்றார். யார்ட்ட? சாலமோன்ட்ட. ஏன் சாலமோன்ட்ட தேவாலயம் கட்டுற வேலை போச்சு? ஏன் தாவீது கிட்ட வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அவர் 2 ராஜாவாக இருக்கிறார். ஒன்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் வந்து நீதியின் ராஜா, இன்னொன்று சாலமின் ராஜாவாகிய சமாதானத்தின் ராஜா. அந்த நீதியின் ராஜா தான் தாவீது, சமாதானத்தின் ராஜா தான் சாலமோன். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இங்க ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் ரெண்டும் சேரும். அதனாலதான்